தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலத்தில் உள்ள விவசாய நிலத்தின் மின்வேலியில் சிக்கி இளைஞர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் ஓசூர் தருமபுரி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல். தற்பொழுது அங்கு அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதா? அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். வணக்கம் ரோகிணி. தருமபுரி மாவட்டம் பாலக்குடி அருகே மகேந்திரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய வீரன் கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர் மீராஜ். இவர் அங்க இருக்கக்கூடிய விவசாயம் செஞ்சு வந்திருக்காரு. இவருடைய மகன் பிரபு. இவர் ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சு வந்திருக்காரு. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்று இரவு ஒரு 11 மணி அளவுல இவருக்கு ஒரு போன் வருது. அந்த போனை தொடர்பு கொண்டு பேசி பின்னாடி அதே பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணப்பன் அப்படின்ற ஒரு நிலத்து பக்கம் அங்க போறாரு. அந்த நிலத்துல காட்டு பன்றிகளுக்கும் காட்டு யானைகளுக்கும் சிக்காம இருக்காங்க. விவசாய நிலத்தை பாதுகாப்பு மீன்வேலியை அமைச்சு விவசாயம் பண்ணி வந்திருக்காரு. இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த இடத்துல காலையில் பார்த்தோம்னா பிரபு சடலமா இருந்திருக்காரு. அந்த சடலத்தை காத்து அந்த பகுதி மக்கள் காவல்துறை, அதாவது மகேந்திரமங்கலம் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரின் அடிப்படையில சடலமா இருக்கிற பிரபு மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோம்னா அந்த மரணத்துல மர்மம் இருக்கு. அதாவது 11 மணிக்கு போன் பண்ணது யாரு அப்படின்ற ஒரு கோணத்துல பொதுமக்கள் உறவினர்களும் பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அவருடைய நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாலை மறியல் இருக்கு. இதனால கொச்சூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்படுது. இந்த இதுல காவல் நிலையம் முன்பே சாலை மறியல் ஈடுபட்டதுனால அங்கே காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களோ அதிகளவு கூடி அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தாங்க. இதனால அவர் மர்மம், அதாவது கொலை செஞ்சாரா இல்ல மின்வெளியில் சிக்கி உயிரிழந்தாரா என்ற ஒரு கோணத்துல அவங்க வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணணும். அது மட்டும் இல்லாம கொலை செய்யப்பட்டவர்களாக இருந்தா அவங்களை உடனடியாக கைது செய்யணும்ன்ற ஒரு கோரிக்கை மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பா இருக்கு. இதுல ஈடுபட்ட அந்த பொதுமக்களும் உறவினர்களும் அந்த மகேந்திரமங்கலம் காவல் ஆய்வாளர் உரிமையில் பேசுறதும் அங்க பெரும் பரபரப்பா ஏற்பட்டு, இதனால அங்க வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அந்த சாலை மறியலில் ஈடுபட்டவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பேச்சுவார்த்தை. விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.